வணக்கம் மதுமிதாவின் காற்று வெளி நேயர்களே. இன்றைய நமது சிறுகதை வாசிப்பு நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது எழுத்தாளர் பி. ச. குப்புசாமி அவர்கள் எழுதிய சிறுகதை கங்கவரம். அவன் பெயர் சாரங்கன். படிப்பை முடித்துவிட்டு முதலாக உத்தியோகத்தில் சேர்ந்து அந்த ஊருக்கு வருவதற்கு முன் அவனுக்கு கங்கவரத்தை பற்றி எதுவும் தெரியாது. வீட்டையும் பெற்றோரையும் விட்டுவிட்டு ஓர் அயலூரில் வந்து வசிக்க வேண்டியிருக்கிற முதற் சந்தர்ப்பம் அவனுக்கு அதுதான். அந்த மாறுபாடான உணர்ச்சியுடனும் வாழ்க்கையை மேற்கொள்கிறோம், அதை எதிரிடுகிறோம் என்கிற குறுகுறுப்புடனும் அவன் கங்கவரத்துக்கு வந்து சேர்ந்தான். கங்கவரம் ஒன்றும் பெரிய ஊர் அல்ல. ஆனால் அங்கு சற்று பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் ஒன்று இருந்தது. வருஷந்தோறும் அதில் நடக்கும் விழாக்களுக்கு அக்கம் பக்கங்களில் இருந்து நிறைய ஜனங்கள் வந்து கொண்டிருந்தனர். எனவே அது ஒரு கிராமம் என்கிற நிலையில் இருந்து தப்பி பிழைத்து கொண்டு தபால் ஆபீஸ், ஆஸ்பத்திரி மற்றும் சில அரசாங்க காரியாலயங்களோடு கூடிய ஓர் சுமாரான சிற்றூராக விளங்கியது. ஊரைச் சுற்றிலும் கழனிகள். சற்று தூரத்தில் எங்கோ புறப்பட்டு எங்கோ போய் முடிகிற ஓர் ஆறு. ஜாமம் தவறாது முழங்குகிற மலைக்கோயிலின் மணியோசை. கால மாற்றங்கள் சீக்கிரம் வந்து கலந்து விடாததோர் மூளை தனிமை. இவற்றால் கங்கவரம் வாழ்க்கையின் வேகத்தையன்றி அதன் ஆழத்தை காட்டுவதாய் அமைந்திருந்தது. அதிலும் அதன் அக்ரஹாரம். அமைதி என்பதை அங்குதான் பார்க்க வேண்டும். 2 தெருக்கள்தான். வீடுகளும் எண்ணி கச்சிதமாக இருந்தன. புறக்கடைகளில் தென்னை வாதா மரங்களின் நிழல் கவிந்திருக்கும். மத்தியான நேரத்தில் கூட அந்த நிழலில் ஆத்ம சுகத்தின் அனுபவம் போன்று பட்சிகள் கூவிக்கொண்டிருக்கும். ஒவ்வொரு வீட்டிற்கும் வழி வந்த மானியங்களும் அல்லது புதிய பரம்பரையினர் தலையெடுத்து சேர்த்த சொத்துக்களும் உண்டு. அவ்விதமின்றி கற்பூரம் போல காலக்காற்றில் இருந்ததே தெரியாமல் போன வீடுகளும் சில உண்டு. 2 தெருக்களிலும் பெரிய தெரு தென்னண்டை தெருதான். அங்கு சுமார் 40 வீடுகள் இருக்கும். அந்த தெருவின் மேல் முனையிலுள்ள ஒரு வீட்டின் அறையில்தான் சாரங்கனும் அவனோடு அவன் காரியாலயத்தில் வேலை பார்க்கும் இன்னொரு நண்பனுமாக குடிவந்தார்கள். வெகு சீக்கிரமே சாரங்கனுக்கு அந்த வாசம் பிடித்து போய்விட்டது. ஆற்று நீரில் ஸ்நானம், கழனிகளில் இருந்து வீசும் குளிர்ந்த காற்று, உற்சவங்களின் போது அங்கு வருகிற புதிய மனித முகங்கள், அவற்றில் தென்படுகிற மனித வாழ்க்கையின் விதவிதமான அழகுகள், இவ்வாறாக கங்கவரத்தை அனுபவித்து கொண்டு வந்தான். கொஞ்ச நாட்கள் கழிந்தன. கங்கவரத்து அக்ரஹாரத்தில் இருள் சூழ்ந்து வீடுகளிலெல்லாம் விளக்குகள் எரியத் தொடங்கிவிட்டன. நாற்புறங்களிலும் வானத்தின் எல்லைகள் உலகின் மீது கவிய வருவன போன்றும் வாழ்வின் சோகத்தால் இறுகியவை போன்றும் தோற்றம் கொண்டன. எதையோ அழுத்து கொள்வதற்காகவோ இன்ப மிகுதியால் கலகலவென சிரிப்பதாகவோ அவ்வப்பொழுது சில மனித குரல்கள் உணர்ச்சியின் ரசம் மிகுந்து ஒலிப்பதைத் தவிர மற்றபடி எங்கும் மௌனமே குடிகொண்டு விட்டது. வழக்கமாக அந்த நேரத்தில்தான் நிமிரும் வீதியின் இரு மருங்கிலும் ஜன்னல்களிலும் அன்றைய வாழ்க்கை அவர்களுக்கு தந்த இன்பத்தின் பிரதிபலிப்பு போன்ற சாயல் கொண்ட மக்களின் முகங்களையும் காட்சிகளையும் அவன் காண்பான். அதோடு அந்த வீடுகள் தங்கள் வெற்றியின் சின்னமாக வெளியே அனுப்புகிற மின்சார வெளிச்சத்தையும் இதுவரை இருட்டில் பழகிய தன் கண்கள் கூச கடப்பான். அந்த வீடுகளெல்லாம் புதிய முயற்சிகளினால் ஓங்கி எழுந்துள்ள ஓரளவு செல்வத்தின் பசையும் அதனால் களிப்பின் துள்ளலும் நிறைந்து விளங்குகிற வீடுகள். ஆயினும் அவன் மனம் அவற்றில் அதிகமாக சஞ்சரிப்பதில்லை. அவற்றில் எந்த வீட்டையும் பொதுவாயன்றி வேறு எவ்வித விசேஷ உணர்ச்சியுடனும் அவன் நோக்குவதில்லை. ஆனால் 15 வீடுகள் தாண்டி அதோ அந்த வீடு வரும் பொழுதுதான் அவனது முழு கவனமும் அங்கு பறிபோய்விடும். அந்த வீடு அந்த தெருவில் இருக்கும் மற்ற எல்லா வீடுகளில் இருந்தும் வித்தியாசப்பட்டு விதி எனும் நம்பிக்கையின் சமாதியின் மீது இயங்குவதைப் போல தோற்றமளித்தது. அதன் 2 ஜன்னல்களும் அங்கு மனங்கள் மகிழ்ச்சியற்று போனதை புலப்படுத்தின. அவ்வீட்டினுள் நுழைந்துவிட்ட இருளே அதன் வாசலிலும் தேங்கி நின்றது. அதை அணுகுகிற போதெல்லாம்
அவன் தன் நடையை மிகவும் மெதுவாக்கி கொண்டு முகத்தை திருப்பி அந்த வீட்டு வாழ்வின் பிரதான சோகமாகிய ஓர் உருவத்தை தனது கண்களால் தேடுவான். அதுதான் காமு. அவள் ராகவையங்காரின் மகள். அவனுடைய அன்றாட அனுதாபம் அந்த வீட்டின் சபிக்கப்பட்ட அழகு. பெரும்பாலும் அந்நேரங்களில் அவள் முன்கூடத்தில் உட்கார்ந்திருப்பாள். வீதியிலிருந்து பார்த்தாலே அது அவனுக்கு நன்கு தெரியும். பார்த்த சில வினாடிகளுக்கெல்லாம் அவளையும் அவ்வீட்டையும் அவன் கடந்து விடுவான். ஆனால் அதற்குள்ளாகவே அவள் முகத்தின் உணர்ச்சி பாவங்கள் தங்களுக்குரிய முழு வேகத்தோடு வந்து தாக்கி அவன் மனத்தில் பதிந்துவிடும். அதிலும் அந்த கண்கள். அவற்றை பார்த்த பிறகு அவனது சிந்தனையின் கிளர்ச்சி வெகுநேரம் வரை ஓய்வதில்லை. உயிரின் நிராசையை அவன் அந்த கண்களில் பார்த்தான். தன் வாழ்க்கையின் விதியையே அறிந்து கொண்டு விட்டு, சரி, இனி இதையன்றி வேறில்லை என்கிற நிலையில் உலக இயக்கங்களில் ஒப்புக்கு பங்கு கொள்கிற ஒரு பாவனையை அவளது பார்வையில் கண்டான். அவை அவனை வெகுவாக பாதிக்கும். அதற்கு பிறகு தெருக்கோடியில் இருக்கும் தனது அறைக்கு அவன் சென்று சேரும் வரை வாழ்வின் இயல்புகளோடு திமிரி முரண்டு கொள்வதும், அது ஏன் அவ்வாறு என்று தவிப்பதும், இரண்டுமின்றி இதை எவ்விதத்திலும் தீர்க்க முடியாதோ என்கிற தனியானதோர் ஊமை சோகமான போக்குகளில் அவன் மனம் சென்று மீளும். அவனது அறை நண்பன் அவனை எதிர்பட்டு அவனோடு ஏதாவது விவகாரங்களை பேசி கல்லெறிந்த பிறகுதான் அவன் தன்னிலை களைந்து வேறு காரியங்களில் ஈடுபடுவான். அவளை முதலில் பார்த்த ஆரம்ப நாட்களில் அவனுக்கு இவ்விதமெல்லாம் ஏற்படவில்லை. சாதாரணமாக பெண்ணின் அழகு அவனை எவ்விதம் தாக்குமோ அப்படித்தான் அவனுக்கும் இருந்தது. அதிலும் இளைஞன் என்றாலும் அவன் 20 வயதுக்கும் குறைந்தவனாதலால் அவள் அழகின் இன்பத் தோற்றங்களையே தனது வியப்பு மாறாத கண்களால் கண்டு கொண்டு வந்தான். அப்படி இருக்கையில் போக போக அவள் அழகு மங்கிப்போய் அவள் வாழ்க்கையின் அர்த்தமே அவனுக்கு ஓங்கித் தெரிந்தது. அவன் சற்று வித்தியாசமானதோர் இளைஞனாக இருந்ததால் தானோ என்னவோ. உண்மை அதுதான். அவனுக்கு வயது 19 இருக்கும். கற்பனாவஸ்தை நிறைந்த பருவம் ஒன்றின் சரியான மாதிரியாய் இருந்தான். அதில் அவனது இயல்பின் கவிதையும் சற்று கலந்திருந்தது. உணர்ச்சிகளில் இலகுவதற்கு இது போதும். ஆனால் அதோடு அவன் சுகதுக்கங்கள் என்கிற உலக அனுபவங்களின் உரமேறி மரத்து போகாதவனாய் வாழ்க்கையையும் அதன் ஒவ்வொரு அம்சத்தையும் மிகவும் அபூர்வமானதாய் கருதி கரைந்து போகிறவனாய் வேறு இருந்தான். காமுவையும் அவ்வாறே கருதினான். காமுவுக்கு வயது 25, ஏன் 26 27 கூட இருக்கும். பூரிப்போடு இருந்தால் அது யவ்வனம் இன்னும் ஆட்சி செய்கிற பருவம்தான். ஆனால் இவளோ தன் கவலைகளால் சாம்பியது போல் தோன்றினாள். பூத்து வாடிய காம்போடு தலை சாய்த்ததோர் கனவு மலர் போல இருந்தாள். தன் வாழ்க்கையின் விதியை அங்கீகரித்து பெண் மனத்தின் சஞ்சலங்களை அடக்கி கொண்டது போன்ற விழிகள், வார்த்தைகள் உறைந்தது போன்ற உதடுகள். மத்தியான நேரத்தில் வெறும் தரையில் புறங்கையை தலைக்கு வைத்து கொண்டு தூங்கி எழுந்தாளானால் முகமெல்லாம் சிவந்து குழம்பி போகும் அளவுக்கு உடல் நிறம். ஆசைகளால் விம்மி பின் அவை அழிந்ததனால் சோர்ந்தது போன்ற அவயங்கள். முதலில் அவளை ஆற்று நீரில் ஈரப்புடவையோடு பார்த்தபொழுது வெடவெடவென்று நீண்டு மெலிந்த அவள் சிவந்த உடலில் ஒருவிதமான காட்சியின் வேகம் கமழ்ந்ததையும் அவன் உணர்ந்தான். ஆனால் நாளடைவில் அவள் அழகின் அந்த சிறு போதையும் கூட அவன் பார்வைக்கு அற்றுப்போயிற்று. அவளது வேறு தன்மைகளை எல்லாம் அவன் சரிவர உணரத் தலைப்பட்டான். அவன் குடியிருந்த தெருவிலேயே காமுவின் வீடும் இருந்தது. ஒரு நாளைக்கு அவன் அவளை பல முறையும் பார்க்க சந்தர்ப்பம் அளித்தது. தன் வீட்டு திண்ணையில் தூணோரம் அமர்ந்து எதிர்வரிசை வீடுகளில் யாரையாவது எந்த காட்சியையாவது பார்த்து கொண்டிருப்பாள். கூடத்தில் உட்கார்ந்து ஆளிலைகளையோ கிழிந்து போன பழைய துணிகளையோ தைத்து கொண்டிருப்பாள். அல்லது பேசாமல் எதிர்வீட்டு கூரையையோ அதை கவிந்திருக்கும் வானத்தையோ வெறித்து பார்த்து கொண்டிருப்பாள். பொழுது சாய்ந்து இருட்டிய பிறகு அதே கூடத்தில் அவளை சுற்றி அக்கம் பக்கத்து பிள்ளைகள் 3 4 பேர் இருப்பார்கள்.
எல்லோருக்கும் மத்தியில் ஒரு லாந்தர் விளக்கு இருக்கும். அவர்களுக்கு அவள் பாடம் சொல்லிக் கொண்டிருப்பாள். சில் என்று ஜலம் தெளித்தது போன்ற குரல். சற்று குனிந்தாளானால் நெருங்கி வந்த அவள் முகத்தில் விளக்கின் ஒளிப்பட்டு கன்னங்கள் செவ்வொளி கொள்ளும். அப்பொழுதெல்லாம் சாரங்கன் அவளை பார்த்தான். காமுவும் அவன் தன்னை பார்ப்பதை பல முறை பார்த்தாள். அவனையும் பிற ஆடவர்களையும் காணும்போது சில பெண்களின் பொய்க்கூச்சம் போல் அவள் தன் குணங்களை கொச்சைப்படுத்தி கொள்ளவில்லை. அவர்களை நேர்கொண்டு பார்த்தாள். ஆனால் ஒரு நிலையிலிருந்து பிறளாதது போல் அவள் கண்களில் சலனம் இருக்காது. யாராவது தன்னை அதிகம் கவனிக்கிறார்கள் என்று தெரிந்தால் மௌனமாகவும் மெதுவாகவும் தன் முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொள்வாள். அவ்வளவுதான். அவளுடைய அந்த கௌரவம் அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. இடையில் அவளை பற்றிய பிற விவரங்களையும் அவன் அறிந்தான். காமுவின் தந்தை ராகவையங்காருக்கு ஒரு பௌராணிகர் போலவும், பண்டிகை நாட்களில் அந்தந்த ஊர்களுக்கு சென்று பஜனை, கதா காலட்சேபம் முதலியவற்றில் கலந்து கொள்கிற ஒரு பாகவதர் போலவும் ஏதோ தொழிலென்று அறிந்தான். ஆனால் அவன் பிரமாதமாக ஏதும் இல்லாவிட்டாலும் சுமாராக கூட வருவாயில்லை என்று தெரிய வந்தது. அவரது முதுமையும் அத்தொழிலுக்கு ஒவ்வாததோர் மெலிந்த சுபாவமும் அதற்கு காரணமாயிருக்கலாம். அவரை பார்க்கும் பொழுது தன்னுடைய இத்தனை வருட வாழ்க்கையில் அவர் ஆடி கலகலத்து போன அந்த வீட்டை காப்பாற்றி வைத்திருப்பதே ஒரு பெரிய காரியம் என எண்ணத் தோன்றிற்று. மனிதர் அவ்வளவு பலவீனமாயிருந்தார். இப்படிப்பட்டவர் தான், தன் மனைவி, மகள் காமு, ஒரு பையன் ஆகிய நால்வரின் அன்றாட வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு வருவதே பாராட்ட வேண்டியதாயிருக்கும் பொழுது காமுவை இங்ஙனம் கனவுகளின் சருகாய், அவளையே அவளுக்கு வதையாய் இன்னும் அந்த வீட்டில் வைத்திருப்பது குறித்து யாரும் அவரை குறை சொல்ல முடியாது. காமுவுக்கே கூட அவர் மேல் அந்த ஆதங்கம் இல்லை போல் இருந்தது. தன் தகப்பனாரோடும் குடும்பத்தாரோடும் அவள் பழகுகிற பல காட்சிகளை சாரங்கன் பார்த்திருக்கிறான். அவள் தன் உறவுகளின் மீது கொண்டுள்ள உருக்கமான அன்பு அவற்றில் வெளிப்படும். ஒரு சமயம் ஜன்னலண்டை உட்கார்ந்து தன் தகப்பனார் சொல்லச் சொல்ல அவள் ஏதோ கடிதம் எழுதி கொண்டிருந்தாள். அப்பொழுது ராகவையங்கார் எழுதிட்டியாமா என்று கேட்டதும் அதற்கு காமும் கொட்டிவிட்டு, என்னமோப்பா, நீங்கள் அவளையெல்லாம் மதிக்கிறது எனக்கு பிடிக்கல என்று சொன்னதும் சாரங்கன் செவிகளில் விழுந்தன. இவை ஒரு சம்பாஷணையின் சாதாரண துணுக்குகள்தான். ஆயினும் பனித்துளியில் பெரிய பெரிய தோற்றங்கள் பிரதிபலிப்பது போல வாழ்க்கையின் பல ஆழ்ந்த விஷயங்கள் இவ்வித சின்னஞ்சிறு கோணங்களில்தான் வெளிப்படுகின்றன. அன்று காமுவின் குரலில் அவள் தன் தகப்பனாரின் மீது கொண்டிருக்கிற மரியாதையும், அவரிலும் தாழ்ந்த ஓர் உலகத்தில் இருந்து அவள் அவரது கௌரவத்தை காப்பாற்ற விரும்புவது போன்ற ஒரு முயற்சியும் தென்பட்டன. தன் வாழ்க்கை இவ்வாறு தடைப்பட்டு நிற்பது குறித்து அவளுக்கு தன் தகப்பனாரின் மீது வருத்தம் இருக்கும் என்று அன்றிலிருந்து அவனால் நம்ப முடியவில்லை. இன்னொரு சம்பவமும் இதே போல யதேச்சையாக நடந்ததுதான். அவளது தம்பி 5வதோ என்னவோ படிப்பவன் ஒரு நாள் இவள் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவன் வந்து அவள் கால் மாட்டில் வீட்டு வாசற்படிகளில் உட்கார்ந்தான். அவன் முகம் சற்று பரிதாபகரமாக இருந்தது. அவன் முகத்தை தன் மடிமேல் சாய்த்து காதோரத்து கிராப்பை விரல்களால் கோதிவிட்ட வண்ணம் கிட்ட குனிந்து, பழையது இருக்கு, நல்ல மோராட்டம் கரைச்சி தரேன், சாப்பிட்றியா என்று கேட்டாள். அதை பார்த்த பொழுது சாரங்கன் மனமிளகிப் போனான். அவனுக்கு உணர்ச்சி கண்ணீர் ததும்பியது. அன்று காமுவின் குரலும் பரிவும் துன்பங்களின் போது மனித இதயம் அடைய வேண்டிய பேரன்பின் உருவமாக அவனுக்கு தோன்றின. எனவே அந்த கங்கவரத்து அக்ரஹாரத்திலேயே இவ்வளவு வயதாகியும் இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கிறவள் காமு ஒருத்திதான் என்கிற விஷயத்தை அவனால் சகிக்க முடியவில்லை. அழகின் பூரணம் அவ்வாறு கூடி வந்தவளும் பேதலிப்பற்ற அறிவின் அம்சங்களை வாய்த்தவளுமான அத்தகைய ஒரு பெண் எவ்வாறு ஒருவராலும் அங்கீகரிக்கப்படாமல் போனாள் என்று அவன் ஆச்சரியப்பட்டான். இந்த இடத்தில் அவன் சமூகத்தில் வாழ்க்கை முறைகள் அமைந்திருக்கும் முரண்பாடுகளை பற்றிய அறிவித்தெளிவின் அமைதியோடின்றி தனது கனவு போக்கான இளம் மனதில் உந்தியெழும் சொந்த உணர்வுகளின் வேகத்தோடு காமுவின் சோகத்தை நோக்கினான். அதனால் அவள் அவனுக்கு ஒரு பெரிய சமூக கொடுமையாக தோன்றினாள். ஒவ்வொரு முறை அவளை பார்க்கும் பொழுதும்
அவனுக்கு இந்த உணர்வு வலுத்து நாளடைவில் அவளை பற்றி நினைக்கும் போதெல்லாம் அவன் மனதில் என்று ஓர் ஆழ்ந்த பரிதாப உணர்ச்சி உண்டாகத் தோன்றியது. அது அவள் என்றைக்கும் தன்னை நல்லபடி அலங்காரம் செய்து கொள்வதில்லை, அவளையொத்த 4 பெண்கள் சிரித்து பேசி சந்தோஷமாயிருக்கும் கும்பலில் கலந்து கொள்வதில்லை. பொதுவாக விவாகமாகாத இளம் பெண்கள் கண்களில் ஒரு கனவின் ஆவலோடு காண்பதாகிய எந்த காட்சியிலும் அவ்வளவாக லயிப்பதில்லை என்கிற சிறு விஷயங்களையெல்லாம் கவனித்து அதனாலெல்லாம் மென்மேலும் வளர்ந்தது. இவற்றையெல்லாம் மனம் தாங்காத சில வேளைகளில் தன் அரை நண்பன் சிதம்பரத்திடம் மிகவும் வருத்தப்பட்டு தெரிவித்து கொள்வான். தனக்கு சம்பந்தமில்லாத ஒரு பெண்ணை குறித்த இவனது அதிகப்படியான அக்கறையை சிதம்பரம் ஆரம்பத்தில் வேறு விதமாகத்தான் நினைத்தான். ஆனால் இருவரும் நெருங்கி பழகி அவர்களுக்கிடையே திரைகள் அகன்ற பிறகு சாரங்கனின் தவிப்புக்கு அவனால் போதிய நியாயத்தை உணர முடியாவிட்டாலும் காமுவை பற்றிய அவனது மனோபாவங்களில் இரகசியமாகவேனும் ஏதும் சந்தேகம் கொள்ளாதவனானான். பல சமயங்களில் இருவரும் பேசிக்கொள்வதுண்டு. உண்மைதான், அதை பார்த்தால் கொஞ்சம் பரிதாபமாய்த்தான் இருக்கிறது என்று சிதம்பரம் ஒப்புக்கொள்வான். எனினும் அடுத்தாற்போல், ஆனால் உலகத்தில் இதைப்போல் இன்னும் எத்தனையோ பேர் இல்லையா என்பான். சாரங்கன் அதை மறுத்ததோ உணராமல் இருந்ததோ கிடையாது. ஆனால் பிரச்சனை பொது என்பதால் அப்பிரச்சனையின் சாட்சி போல் பிரத்யட்சமாக நிற்கும் ஒரு தனி பாரத்தின் மீது சார்ந்து செல்கிறவன் உணர்ச்சிகளை அவனால் விளக்கிக் கொள்ள முடியவில்லை. அது சரி சிதம்பரம், ஆனால் இது சாதாரணம் என்று சும்மா இருக்க முடியவில்லையே. நேற்று கூட பார், மாடத்தில் அகல் விளக்கை வைத்துவிட்டு திரியை தூண்டி கொண்டிருந்தது. முகம் எப்படி இருந்தது தெரியுமா? அதுவும் ஏற்றப்பட வேண்டிய ஒரு விளக்கு போலவே இருந்தது. அதற்கு மட்டும் மணவாழ்க்கை என்று ஒன்று நேராவிட்டால் பாவம், அது ரொம்ப கொடுமை என்றான். ஏன் நேராமல்? இப்பொழுது இல்லாவிட்டாலும் இன்னும் 5 வருடம் கழித்தாவது எவனாவது வருவான். சாரங்கனுக்கு இதைத்தான் சகிக்க முடியவில்லை. இவ்வளவு அருமையான பெண் இப்பொழுதே அதிக காலமாகிவிட்டது, இன்னும் 5 வருடம் கழித்து அதுவும் எவனாவது? வாழ்க்கையில் அருமைகளெல்லாம் எவ்வளவு அற்பமாகி விடுகின்றன. அவன் லட்சியங்களும் கனவுகளுமே வாழ்க்கை என்று கருதியவன். ஏடுகளால் மட்டுமே உலகத்தை பார்த்தவன். அவனுக்கு அவன் உணர்ச்சிகளே உலகம். ஆகையால் காமுவும் காமுவின் வாழ்வும் அவனை இயல்புக்கு மீறி தொட்டன. அந்த தெருவில் இருக்கும் வீடுகளின் ஆசாபாசங்களை அவன் போகிற போக்கில் காதிலே கேட்க நேரும். ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் அவ்வீடுகளின் திண்ணைகளிலே பூத்துச் சிரிக்கின்ற புகழ் வெளிச்சத்தில் பெண்களின் உற்சாகம் போட்டியிடும். புக்ககம் போகிறவர்களும் பிறந்தகம் வருகிறவர்களுமாக அவ்வப்பொழுது பெண்கள் அவ்வீடுகளின் காட்சிகளை இன்பமும் சோகமுமாகச் செய்வார்கள். அந்நேரங்களில் எல்லாம் சாரங்கனின் நினைவுகள் கடைசியில் காமுவிடம் சென்று முடிந்தன. கடைசியில் ஒரு நாள் அவன் கங்கவரத்தை விட்டு பிரிய வேண்டியவனானான். உத்தியோகம் வெகு தூரத்தில் வேறோர் ஊருக்கு மாறிவிட்டது. புறப்பட்டு போகும் முன்பு கங்கவரத்தின் பல அம்சங்கள் அவன் கவனத்துக்கு வந்து அவனை மிகவும் வேதனைப்படுத்தியது. காமு கூடத்தான். அவள் இன்னும் அவ்வாறே இருந்தாள். வீட்டு திண்ணையிலும் கூடத்திலும் இவனுக்கு காட்சி பொருளாக இருந்தாள். தினந்தினமும் ஒரே மாதிரி தேங்கிய வாழ்க்கை என்றின் சின்னம் போல் இருந்தாள். அது அவனுக்கு ரொம்ப அந்நியமாகப்பட்டது. அறிமுகம் முதல் கடைசி வரை தான் அவளை அதே மாதிரி பார்க்குமாறு இருக்க நேர்ந்ததே என்று பச்சாதாபம் கொண்டான். அவளை பற்றிய தனது உணர்ச்சிகளும் நினைவுகளும் அவளுக்கு உதவும் பொருட்டோ அல்லது அவளுக்கு சிறிதேனும் ஆறுதல் தரும் பொருட்டோ, அதுவும் அன்றி அவள் அருமையை அவளுக்கு உணர்த்தும் பொருட்டோ கடைசி வரையில் அவளுக்கு தெரியாமலே போய்விட்டதே என்றும் ஒரு தனிவித வருத்தமடைந்தான். அவ்வருத்தம், நாம் பிரிகிறோம், இனி கங்கவரத்துக்கும் நமக்கும் சம்பந்தமில்லை என்கிற நிலை வந்த பிறகு அவனுள் மிகவும் தீர்மானமாக எழுந்து பாதித்தது. ஏன் இந்த உணர்ச்சி என்றும் இதை எவ்வளவு தூரம் பொருட்படுத்துவது என்றும் அவன் முன்பின் யோசிக்கவில்லை. எனவே ஒரு மனோவேகத்தில் தான் கங்கவரத்திலிருந்து புறப்படுவதற்கு முந்தின நாள் சாயங்காலம் அந்த காரியத்தை செய்தான். கோயில் நந்தவனத்தின் வடமேற்கு மூலையில் அம்மன் சந்நிதியில் அது நடந்தது. சாரங்கன் போன பொழுது உள்ளே அகல் விளக்கிற்கு திரி போட்டுவிட்டு வெளியே வந்தாள் காமு. அவளுக்கு அவனை பார்த்ததும் சாதாரணமாய் இருந்திருக்கலாம். ஆனால் அவனுக்கு அவளை அங்கு தனியாய் சந்தித்தது ஆச்சரியமாய் இருந்ததோடல்லாமல் ஏதோ முக்கிய சம்பவம் போலவும்
உடம்பு படபடத்து கொண்டது. கழுத்தில் கருகமணியும் கைகளில் கரு வளையுமாக பார்த்த உடனே மதிக்கத் தோன்றுகிற எளிய முகபாவத்துடன் வாழ்க்கை விளங்கிட்ட தேவ மகள் போல் நின்று மூடிய கண்ணும் முன்னெற்றியில் குங்குமமாய் நமஸ்கரித்து கொண்டிருக்கும் அவள் முகத்தையே சற்று நேரம் பார்த்தான். அப்படி பார்க்கிற ஏதோ ஒரு கணத்தில் ஏதோ ஒன்றின் தன்மையையும் மனம் ஓர் ஆவேச நிலையில் அதிகமாய் உணரும்படி நேர்கிற அபூர்வ கணத்தில் திடீரென்று இருதயத்துள் தொட்டால் தாங்காத ஓர் இடத்தை அவள் முகம் வந்து தொட்டுவிட்டது போல் ஒரு பேருருக்கத்தில் அவன் நெகிழ்ந்து போனான். வாழ்வின் ரசம் ஊறி ததும்ப வேண்டிய இந்த முகம், ஆசைகளால் நிறம் பெற வேண்டிய இந்த அதரங்கள், காதலால் ஒளிகொள்ள வேண்டிய இந்த கண்கள், கணவனும் குழந்தைகளும் என்கிற குதூகலமான நந்தவனத்தில் துள்ளி குதிக்க வேண்டிய இந்த உயிர். என்ன பரிதாபம்! இங்கனம் எண்ணி வருகிற இதே வேகத்தில் அவன் அந்த வார்த்தைகளை சொன்னான். உங்களை பார்க்க ரொம்ப வருத்தமாயிருக்கு. உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணமாகணும். சொல்லி முடிகிற வரையிலும் அவன் அவள் முகத்தை பார்த்தான். பிறகு துணிவிழந்தான், தலை கவிழ்ந்தான். உணர்வானதோர் சக்தியின் இயக்கம் தணிந்தவனாய் எல்லோரையும் போல் சாமானியவனானான். எனவே அங்கே நிற்கவும் இயலாதவனாய் அவசரமாய் கட்டிய வேட்டி கால்களில் தடுக்க வெளியே வந்தான். வெளியே நன்றாக இருட்டி இருந்தது. எல்லாம் உலக இயல்பு என்றும் அதை மனித மனத்தின் மிகையான உணர்ச்சிகள் மறித்து நிற்பது எத்தகைய சிறு முயற்சி என்பதற்கு உதாரணம்தான் அவன் அப்பொழுது செய்த காரியம் என்றும் ஒரு பூஞ்சை தத்துவத்தை அவன் வெளவெளத்த மனத்தில் பார்க்க உணர்த்துவதாய் ஆகாயம் விரிந்து பரந்த காட்சியளித்தது. நட்சத்திரங்கள் லேசாய் ஒளி வீசின. காற்று ஆறுதலாய் வந்தது. ஆயினும் ஒரு நிலைப்படாமல் அவன் சிந்தனை வெருண்டு திரிந்தது. கங்கவரம் இவ்வாறாக அவ்விளைஞனின் வாழ்வில் பங்கு கொண்டது. தன் வாழ்வின் பல்வேறு காலகட்டங்களை கடந்துவிட்ட பிறகும் மனித அனுபவங்கள் என்னும் மாபெரும் அலைகளெல்லாம் அவன் அறிவை மோதி முடித்த பிறகும் காமு அவனுக்கு மறக்கவில்லை. ஆரம்பம் முதல் அன்றைய நிகழ்ச்சியின் உறுத்தல் வரை அவளுடைய சித்திரம் அவனுக்கு இருந்து கொண்டே இருந்தது. அவ்வப்பொழுது பல பெண்கள் அவளை அவனுக்கு ஞாபகப்படுத்தினர். அந்த மாதிரி பெண்கள் உலகில் இன்னும் எத்தனை பேரோ என்று அவன் வருத்தப்பட்டான். அவர்கள் நிராசை தெரிந்த கண்களோடு இருந்தனர். கோயிலில் கற்பூர தட்டின் மேல் சிலை போல குனிந்தனர். ரயில் பெட்டியின் ஜன்னலோரத்தில் கன்னத்தில் கையை ஊன்றி அமர்ந்து ஹோவென்ற ஜனசந்தடையின் நடுவே தனித்த சிந்தையோடு வானத்தை வெறித்தனர். அவசரமாய் போகும்போது அரை நொடி எதிர்பட்டு அப்புறம் மறைந்தனர். அப்பொழுதெல்லாம் அவன் காமுவை கவனம் கொண்டான். அவளுக்கு விவாகமாயிற்றா இல்லையா என்கிற விடை தெரியா கேள்வி அவனுக்கு விடுபடவே இல்லை. அதோடு கூட அன்றைக்கு கோயிலில் நடந்ததை பற்றிய எண்ணங்கள் வேறு. அது அவள் காதில் விழுந்ததா? என்ன நினைத்திருப்பாள்? அந்த வார்த்தைகளை கேட்டதும் அவள் முகபாவம் எப்படி ஆயிற்று? அவை அவளுக்கு ஆறுதலாய் இருந்திருக்குமோ அல்லது முகத்தில் அடித்தது போல் அவமானமாய்ப்பட்டிருக்குமோ? நாம் அங்கேயே இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஏதாவது பேசியிருப்பாளோ அல்லது ஆத்திரப்பட்டிருப்பாளோ? நம்மை எவ்வாறு உணர்ந்திருப்பாள்? முதலில் நாம் அவ்வாறு செய்தது சரியா? அதனால் என்ன பிரயோஜனம்? முன்பின் தெரியாத அந்த கங்கவரத்தில் அப்பெண்ணுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? இவ்வாறாய் அவ்விளைஞன் தெளிவற்ற எண்ணங்களோடும் தீராத நினைவுகளோடும் வெகுகாலம் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்புறம் கங்கவரம் ஒரு கனவு போல் ஆயிற்று. அடுத்து மீண்டும் ஒரு சிறுகதை வாசிப்பில் அனைவரையும் சந்திக்கும் வரையில் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.